எப்பா ஓ வாவ் தெரியுதா? இன்னைக்கு ஃபேமஸான அம்யூஸ்மெண்ட் பார்க் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ உள்ள போய் கம்ப்ளீட்டா சுத்தி பார்த்துட்டு இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோல டிக்கெட் பிரைஸ், ஃபெசிலிட்டிஸ், ட்ரை கேம்ஸ் அண்ட் ஃபுட் பிரைஸ், மெனு எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அக்வா கிங்டம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அக்வா கிங்டம்க்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பார்க் என்ட்ரிலேயே செம்ம எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணோம். வாட்டர் பார்க் என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு ரைடு இருக்குது. ஆனால் இதுவுமே வந்து மெயின்டெனன்ஸ்க்குன்னு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராபப்ளி வீக்கெண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கிராஸ் பண்ணி நம்ம உள்ள போகும்போது நம்ம ரெண்டு விஷயம் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் ஷாப். ஸோ இங்கே நம்ம உள்ள வந்து காட்டன், ஜீன்ஸ், சில்க் இதெல்லாமே வந்து அலோட் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்டருக்குள்ளே இறங்கணும்னா நீங்கள் வந்து நேலான், லைக்ரா, அப்புறம் அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஷாப் இருக்கு, நமக்கு வேண்டியதை நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட், ஷார்ட்ஸ் இது ரெண்டுமே 100 rupees அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க. 3/4 பேண்ட்டுக்கு வந்து 140 rupees அண்ட் ஃபுல் பேண்ட்டுக்கு வந்து 160 rupees போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்ல தான் லாக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அண்ட் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் சேஞ்சிங் ரூம் அண்ட் ஷவர் ரூம் இருக்கு. அண்ட் ஆப்போசிட்லேயே ஜென்ஸோடைய சேஞ்சிங் அண்ட் ஷவர் ரூமும் இருக்கு. அவ்வளோதான், எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ உள்ள போய் நம்ம ரைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் பூல் தான். இந்த வேவ் பூல் வந்து அப்பப்போ ஆன் பண்றாங்க. நாங்க கரெக்டா இறங்குற வரைக்கும் அது வந்து ஆன்ல தான் இருந்தது. இந்த வேவ் பூல் நல்லா பெருசாகவே இருக்குது. இறங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 5 to 5.5 feet வரைக்கும் அது வந்து தண்ணி எங்களுக்கு லெவல் இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி மண்டபம் போல் செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ளூ எஃபெக்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது. வேவ் பூல் தான் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து இங்க இருந்து நம்ம வெளியே போகலாம். அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏரியா ஃபுல்லாக சுற்றி வாட்டர் கேம்ஸ் தான் இருந்தது. அப்படியே ஒன்னொன்னா இது என்னென்னு போக போக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெயின் டான்ஸ் பயங்கர சில்லுன்னு இருந்தது தண்ணி. ஸோ சூப்பராக இருந்தது. நம்ம குரூப் வந்து அப்படியே டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஸ்ப்ரே எல்லாமே கூட பயங்கர ஃபோர்ஸாக போட்டிருந்தாங்க. வந்து சைல்ட் பூல். இங்க வந்து ரொம்ப குட்டி பசங்க, ரொம்ப சுட்டீஸ்க்கு வந்து சூப்பரான ஸ்பாட் இது. இங்கே உட்காந்துருவாங்க. அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஷவர்ஸ் இருக்கு, அங்கங்க வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து குட்டி குட்டி ஸ்லைட்ஸும் 2 வச்சிருந்தாங்க. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ற அளவுக்கு இது கலர்ஃபுல்லாவும் இருந்தது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் வாட்டர் பிளே ஏரியா. இதை சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள போனதுமே ஸ்பிளாஷ் பக்கெட் இருக்கு. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஹைட், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சைடுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட்
ஃபேமிலி பீப்புளுக்குன்ட்டு பர்ஃபெக்டான ஸ்லைட்ஸ் அண்ட் வாட்டர் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அடுத்து வந்து லேசி ரிவர் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சூப்பர்வைஸ் பண்ணலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே டியூப்ஸ் எடுத்துட்டு இது உள்ள வந்து போக வேண்டியதுதான். ரொம்ப லென்த்தியாலாம் இல்லை, கேவ்ஸ் போலலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ரிலாக்ஸ்டாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வாட்டர் ஃபால்ஸ். இதோட ஓவரால் லுக் வந்து புத்தா ஃபேஸ், திருவள்ளூர் சிலை அண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ஏன்ஷியன் தீம்ல பண்ணியிருந்தாங்க. 2 ஃப்ளோர் இருக்கு. அட்டகாசமா இருந்தது. நான் வந்து இங்க பர்சனலாக ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கங்கே வந்து பெரியவங்க அவங்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே ட்ரீஸும் இருக்குன்றதுனால நல்ல ஷேடியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த சிட்டிங் ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. வேற லெவலில் இருக்கும். அப்புறமா வந்து இங்கே வாட்டர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ இங்கேயுமே நாங்கள் பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடி செம்ம ஆட்டம் போட்டோம். அண்ட் இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஸ்லைடிங் கேம் இருக்கு. டொர்னாடோ ரைடுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 2 ரைடு இருக்கு. ஒன்னு வந்து ஃபெனல் ரைடு, அது வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ரைடுக்கு தான் நாங்க வந்து போயிருந்தோம். ஸோ இந்த ரைடு வந்து மஸ்ட் ட்ரை ரைடு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ அடுத்தது தான் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் ஸ்லைட் ஜோன் தான். இங்கே இல்லாத ஸ்லைட் வெரைட்டியே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஸ்லைட் லவர்ஸ் எல்லாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நார்மல் ஸ்லைட்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே போனால் இங்கே வந்து சென்னை ஃபர்ஸ்ட் ட்ராப் ஸ்லைட் இருக்கு. இது வந்து பயங்கரமாக இருக்கும். டெரர் ரைடு இதுதான். அண்ட் வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ் வீல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ உடனே ட்ரை பண்ணிட்டு ஃபெரிஸ் வீலுக்கு ஓடிட்டோம். பீச் மேல இந்த பக்கம் பார்க்கணும் என்ன. இப்ப தெரியும் பாருங்க. ஓ வாவ், தெரியுதா? அஜித் வீடு அங்கதான் இருக்கு. இந்த இதுக்கு அடுத்து தான் அஜித் வீடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. ஆமா பண்ணல. ஸ்பீட் 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 ஸ்பீட். நல்லா இருக்கு. ஓ வாவ். நிப்பாட்ட வேணா சொல்லுங்க. ஆமா ஆமா. தப்பு போனதோட சம்பந்தம். ஆமா போய் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது கடைசியா எப்படியோ ஏறிட்டோம். கிட்ஸுமே அலோ பண்ணாங்க. ஸோ ஃபெரிஸ் வீல் ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா போய் நாங்கள் என்ஜாய் பண்ணோம்.
அதே மாதிரி ஃபெரிஸ் வீல் பக்கத்தில் இன்னொரு ரைடும் இருந்துச்சு, அதையுமே நாங்கள் லாஸ்ட் மினிட்ல போயிருந்தோம். ஸோ நம்ம ஏதாவது ரைட் மிஸ் பண்ணிட்டு வாட்டர் ரைட் போயிருந்தோம்னா வர வழியில நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி டைமிங்கில் கிளம்பிடுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லை, விஜிபியில் நமக்கு பீச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க கைஸ். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நாங்கள் வந்து பெட்டிங் ஜூ வந்து இங்கே இருந்தது, அதுக்கு போயிட்டோம். எனிஹவ் இது வந்து க்ளோசிங் டைமாக இருந்தாலும் எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஒரு அண்ணன் வந்து சூப்பராக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். பேர்ட்ஸோட ஃபீட் பண்ணுறது எல்லாமே எங்களை பண்ண வச்சார். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கையில் ஷோல்டர்லலாம் வந்து உட்காரும்போது அது ஒரு பயங்கரமான ஃபீலிங்கில் இருந்தது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனலாக நாங்கள் என்ட்ரன்ஸ் கிட்ட திரும்ப போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மேனை பார்த்துட்டோம். கூப்பிடுறாங்க பாருடா, அப்படிக்கா வர சொல்றாங்க. போ அவன் போ, வருஷம் போ, தாத்தா கூப்பிடுறாங்க பாரு, போ போட்டோக்கு கூப்பிடுறாங்க பாரு, போ. ஸ்டாச்சு மேன் கிட்ட போட்டோவும் எடுத்தாச்சு, ஜஸ்ட் மிஸ் பண்ணிருப்போம். பட் பீச் தான் போக முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பட் அதையும் போயிருந்தோம்னா ஓவராலாக சாட்டிஸ்ஃபைட் தான். 5 அடல்ட்ஸ் 2 கிட்ஸ்க்கு மொத்தமாக டிக்கெட், டிராவல், ஃபுட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வந்துச்சு. பெருசாக ஸ்விம்மிங் காஸ்டியூம் எதுவும் வாங்கல, லாக்கரும் நாங்கள் எடுக்கல. ஓகே தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த லோ பட்ஜெட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இது அப்படின்னு சொல்லலாம். சில ரைட்ஸ் வந்து ஒர்க் ஆகல, பட் ஓகே, டிசப்பாயிண்ட் ஆகல, நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.